ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்க முடியாத நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகளினுடைய வழிபாடுகள் மூலமாக அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா இருக்குது. அது நிறைய பேற்றுக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. அது என்ன நட்சத்திரம், எப்போ வருது, அதே போல் அந்த நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா என்ன பொருட்களை கொண்டு நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பார்க்குற அனைவருமே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. ஸோ இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்று பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு. ஸோ இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்று வந்திருப்பது கூடுதல் சிறப்புகள் பெற்றுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாளில் அந்த ஒரு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த புதன்கிழமை அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் ஆரம்பமாகுது, அந்த நேரத்தில் எந்த பொருட்களை கொண்டு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியில் ஜோதிடம் என்பது வானியல், அறிவியல், கணிதவியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த உள்ளடங்கிய ஒன்று. நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களின் மேல் 9 கிரகங்களினுடைய நகர்வுகளை கொண்டு ஜோதிடமானது கணிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப பார்த்திங்கன்னா முற்காலத்தில் ஒரு நாடு படைக்கக்கூடிய நாள் குறிக்க அரசரினுடைய முடிச்சூட்டல் மற்றும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பதுண்டு. அப்படி இருக்கும்போது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது வானியல் ரீதியாக கோள்கள், ஒவ்வொரு ராசி மண்டலங்களின் மேல் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு ஒருவருடைய பிறப்பு மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா கணிக்கப்படுது. ஸோ எந்த ஒரு செயலை துவங்கும் முன்பும் நல்ல நாள் பார்ப்பது வழக்கம். ஸோ அந்த நாள் வெற்றி நாளாக பார்த்திங்கன்னா நமக்கு அமையும். திருநாளாக, வெற்றி திருநாளாக பார்த்திங்கன்னா இருக்கணும். அனைவருக்கும் இதற்கு ஒருவரினுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் அவருடைய பிறந்த நட்சத்திரங்களை கொண்டு சுப முகூர்த்த நாளை பார்த்திங்கன்னா குறிக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட நாள் முகூர்த்த நாளாக முக்கியமாக காலை வேலையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம பார்த்திங்கன்னா செழுமையாக வாழ்வோம் என்பது நம்மளுடைய பெரியோர்களினுடைய நம்பிக்கை. ஒரு சில மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப நட்சத்திரங்கள் மற்றும் முகூர்த்த நாள்களானது அமையாது. அதற்கு சரியான தீர்வு என்றால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லலாம். ஏன்னா அபிஜித் அப்படின்றாலே பார்த்திங்கன்னா வெற்றி, ஜெயம் கொண்ட ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. ஜித் என்றால் ஜெயித்தல், அபிஜித் என்றால் மிக சிறப்போடு வெற்றி பெறுதல் என்பது பொருள். இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த செயல்கள் தடையில்லாமல் வெற்றி பெறும் என்பது சூட்சும விதி. பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை வருவது அபிஜித் நட்சத்திரம். இது மிகவும் தலையாய சிறந்த நட்சத்திரம் என்று சொல்லப்படுது. கடவுளினுடைய படைப்பில் எல்லா நாள்களும் நல்ல நாளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபிஜித் முகூர்த்தம் ஒவ்வொரு நாளிலும் ஒரு முக்கிய முகூர்த்தமாக பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்டுள்ளது. அபிஜித் நட்சத்திரம் மற்றும் அபிஜித் முகூர்த்தம் இரண்டுமே பார்த்திங்கன்னா முக்கிய பிரம்மாஸ்திரங்கள். முக்கியமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் சூரிய உதயத்திற்கு பிறகு 30 முகூர்த்தங்களாக பிரிக்கின்றனர். அவற்றில் முக்கியமாக 28வது முகூர்த்தம் காலை பிரம்ம முகூர்த்தம், மதிய பொழுதில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த 8வது முகூர்த்தம் அபிஜித் என்று சொல்லப்படுகின்றது. அதனால தான் இன்றும் ஒரு சிலர் தினமுமே வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பு வரக்கூடிய 1.5 மணி நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். இவற்றில் மதியம் வரக்கூடிய அபிஜித் முக்கியமான சுப முகூர்த்தம். நம்ம பார்த்திங்கன்னா சில நேரங்களில் காலை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தினமுமே வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தையும் மற்றும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தையும் சூட்சமாக பயன்படுத்தலாம். இதற்கு அதீத சக்திகளானது உண்டு. அனைவருக்கும் தெரிந்தது அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்கள். ஆனால் முற்காலத்தில் 28வது நட்சத்திரமும் ஒன்று இருந்தது. அந்த 28வது நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா விண்வெளியில் சுடர்விட்டு ஒளிரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரம். இப்பொழுது இந்த நட்சத்திரம் பயன்பாட்டில் இல்லை. ஆனால் அது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா
கணக்கிடப்படுகிறது. இது அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்பது மறைக்கப்பட்ட உண்மை. இந்த நட்சத்திரம் ரிஷிகள் முனிவர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அபிஜித் என்ற இந்த ஒரு நட்சத்திரம் மகர ராசியில் உத்திரடம் 3, 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1, 2 பாதத்திற்கு இடையில இருப்பது அபிஜித் நட்சத்திரங்களாகும். இந்த அபிஜித் முகூர்த்தம் பற்றி மகாபாரத காலகட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பாண்டவர்களினுடைய 5வரில் ஒருவரான இளையவன் பார்த்தீங்கன்னா சகாதேவன் மிக சிறந்த ஜோதிட வல்லமை பெற்றவர். சகுனியின் சூட்சுமத்தால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத போர் துவங்க சகாதேவன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை குறித்து கொடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இதில் ஒரு சூட்சும சக்தி உள்ளதை அறிந்தார் கிருஷ்ண பகவான். ஸோ இந்த கிருஷ்ணர் பகவான் அதை அறிந்ததும் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் இதனை தவறாக பயன்படுத்துவார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை நட்சத்திர மண்டலத்தில் இருந்து எடுத்து தன்னுடைய மயில் இறகில் பார்த்தீங்கன்னா மறைத்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர காலத்தில் அவரவர் குல தெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு பலமுறை பரிகாரங்கள் செய்தும் தீர்வுகள் கிடைக்காதவர்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பரிகாரங்களை செய்தால் தோஷ நிவர்த்திகள் அடைய முடியும். வெற்றி அடைய விரும்பக்கூடிய அனைவருமே இந்த அபிஜித் நட்சத்திர காலத்தை பயன்படுத்தலாம். அது அனைத்து வித துவக்கங்களுக்கும் வெற்றிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த அபிஜித் நட்சத்திரம் பிரம்மனுக்கு உரியதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அபிஜித் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையான பிரம்மாவினுடைய கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய பிரத்யாயத்த தேவதையாக ஸ்ரீ நரசிம்மரும் ஆவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபிஜித் நட்சத்திரமானது நாளை தினத்தில் ஆரம்பமாகிறது. அது எப்போ எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆகஸ்ட் 26 புதன்கிழமை அன்று அதிகாலை 12:16க்கு பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதேபோல் அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:40 அந்த நேரங்கள் வரைகளும் பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருமே நம்ம நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக பலவித முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த முயற்சிகள் வெற்றியடையாத பட்சத்தில் தெய்வ வழிபாட்டில் நம்ம ஈடுபடுவது உண்டு. அப்படி நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டும் அந்த முயற்சிகள் வெற்றியடையலை அப்படிங்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அந்த வேண்டுதலை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பார்த்திங்கன்னா கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் இதுவரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே நீக்கி இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியதி. ஸோ அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பலவிதமான ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. ஏனென்றால் அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானினுடைய மயில் இறகுக்குள் இருக்கிறது என்பதனால அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அபிஜித் நட்சத்திற்குரிய முழுமையான பலனை பெற முடியும். அந்த வகையில் ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் அபிஜித் நட்சத்திரத்தினுடைய செய்யும் பொழுது பெருமாள் மற்றும் மகாலட்சுமியினுடைய ஆசையானது பரிபூரண அருளானது பார்த்திங்கன்னா கிடைப்பதோடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். இந்த பரிகாரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டும். இந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடிவடையுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 12:16க்கு இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா ஆரம்பிங்க. அதற்கு தேவையான பரிகார பொருட்களையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். அந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா 3 பொருள் தான். பச்சை கற்பூரம், துளசி மற்றும் தண்ணீர். இது 3ஐயும் எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதே போல் மற்றொரு சிறிய கிண்ணத்தில் துளசி இலையும் வைத்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளர் அல்லது பெரிய கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள். இதில் அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு முன்பாக தயார் செய்து கொண்டு அதன் பின்பு அந்த நேரத்தினுடைய முதலில் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பாக உட்காந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. பிறகு இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் படத்திற்கு முன்பாக வைத்து மனதார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக பார்த்திங்கன்னா உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்த பிறகு பச்சை கற்பூரத்தையும்
துளசியையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் பிடித்து வைத்திருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட வேண்டும். அந்த கிண்ணத்தையும் பெருமாளினுடைய படத்திற்கு முன்பாக வைத்திடுங்க. இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில், அதாவது இப்போ புதன்கிழமை அன்று இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அந்த புதன்கிழமை காலை விடியுது இல்லைங்களா, அதற்கப்புறம் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தெளித்து விட்டு, பிறகு தீபம் ஏற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டை புதன்கிழமை காலை என்று வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், வறுமைகளும், சோகங்களும் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையானது நமக்கு அமையும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை தினத்தில் வந்து செய்து அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.